ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக டிடிடியிலே வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகளோடு சேர்த்து பிரம்மோற்சவம் மற்றும் பிரம்மோற்சவ கருட சேவை பற்றிய முக்கிய தகவல்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலையில் மீண்டும் திருமன்னு சொல்லக்கூடிய திருநாமம் பக்தர்களுக்கு இட போகிறாங்க. முன்னர்லாம் திருநாமம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு டிடிடியே ஏற்பாடு செய்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக அதை நிப்பாட்டிட்டாங்க. ஒரு சிலர் பைசா வாங்கிட்டு அதை ஒரு பிஸ்னஸாக செய்துட்டு இருந்தாங்க. இப்போ டிடிடிக்கு புதுசாக வந்திருக்கிற ஈவோ அவர்கள் மறுபடியும் திருமன்னு சொல்லக்கூடிய திருநாமம் பக்தர்களுக்கு இடுறதுக்கு ஆணையிட்டிருக்காரு. அதன்படி அந்த பணிகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களை போன்ற ஸ்ரீவாரி சேவகர்களை வச்சு இந்த திருநாமம் இட்டுருக்குறாங்க. இந்த திருநாமம் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டு, விக்யூசி என்ட்ரி பாயிண்ட்டு, அதே போல் 300 ரூபா தரிசன கியூ, கேகேசி மெயின் பில்டிங்கு, வராகசாமி கோவில் பக்கத்தில் இந்த இடத்துலலாம் ஸ்ரீவாரி சேவகர்ஸ் நமக்கு திருநாமம் போடுவாங்க. நம்ம பைசா கொடுத்து திருநாமம் போடணுன்ற அவசியம் இனி இல்லை. ஸ்ரீவாரி சேவகர்களும் இந்த பணியை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்துட்ருக்கோம். அடுத்ததாக தரிசனம், லட்டு வழங்குறது, ஸ்ரீவாரி சேவை செய்கிறது மற்றும் அக்காமடேஷன் ஒதுக்கிறது, இதில் எல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக ஆதாரோட டைரெக்டாக லிங்க் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இப்போவே ஆதார் இருக்கே, ஆதார் டீட்டெயில் வாங்கிட்டு தானே நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு அந்த ஆதார் நம்பரை ஒரு யூனிக் ஐடியா தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. டைரெக்டாக அதாவது ஆதார் டிபார்ட்மெண்ட்டில் எந்த லிங்க்கும் கிடையாது. அதற்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற ஈஓ அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அதற்கான ஆர்டரும் வாங்கிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சில ப்ராசஸ் இருக்குது. அது வந்துடுச்சுன்னா இனி எல்லாத்தையுமே டைரெக்டாக ஆதாரோட லிங்க் பண்ணிடுவாங்க. எப்படி நம்ம ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டெலாம் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம், நம்ம வாங்கக்கூடிய லட்டுகள், நம்ம எடுக்கக்கூடிய அக்காமடேஷன்ஸ், நம்ம செய்யக்கூடிய ஸ்ரீவாரி சேவை, இது எல்லாமே ஆதாரோட டைரெக்டாக லிங்க் ஆகிடும். திருமலையோட ருசியான லட்டு பிரசாதம் ஒவ்வொரு ஸ்ரீவாரி பக்தரையும் போய் சேரணும். அதற்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு டிடிடியோட புதிய ஈஓ திரு சியாமலா ராவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காகவே டிடிடியோட மெயின் கோவில்கள் கீழ்த்திருப்பதில் இருக்குது பார்த்தீங்களா, கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், கோவிந்தராஜா சாமி கோவில், கபில தீர்த்தம், இது போன்ற பல கோவில்களில் இனி திருமலையோட லட்டு பிரசாதம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் திருச்சானூரில் இப்போ நமக்கு லட்டு பிரசாதம் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. திருச்சானூரில் கொடுக்குற லட்டு வேறு, அது 25 ரூபா. நம்ம திருமலையில் வாங்குகிற அதே 50 ரூபா லட்டு இனி திருச்சானூர்லேயும் நம்ம வாங்கிக்கிடலாம். அதே போல் டிடிடியோட இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ நம்ம ஊருக்கு பக்கத்தில் பல இடங்களில், நம்ம சென்னை, மதுரை போன்ற இடங்களில் இந்த டிடிடியோட இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அங்கேயும் இனி லட்டு பிரசாதம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம் சொல்லிட்டு டிடிடியோட புதிய ஈஓ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஏதாவது தரிசன டிக்கெட் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்லிமிட்டெட் லட்டு அவைலபிலிட்டியை பொறுத்து கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது திருமலையில் மட்டும்தான். திருமலையில் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ, 300 ரூபா தரிசன டிக்கெட்டோ அல்லது இலவச தரிசன டிக்கெட்டோ ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்ததுன்னா நம்ம ஒரு 50 ரூபா ஃப்ரீ லட்டு வாங்கிக்கிட்டு அன்லிமிட்டடாக நமக்கு எவ்வளோ லட்டு வேணுமோ லட்டு கவுண்டரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். எந்த தரிசன டிக்கெட்டுமே இல்லாதவங்க தங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஒருத்தருக்கு 2 லட்டு வீதம் லட்டு கவுண்டரில் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிடிடியோட ஈஓ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீவாரியோட பக்தர்கள் பலரும் பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்குது, அலிப்பிரியில் எப்போ திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்க போகிறீங்க. டெய்லி ஒரு ஈஓ ப்ரோக்ராமில் கூட ஒரு 2-3 பக்தர்கள் இது பற்றி கேட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதையில் திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு 50வது படியில் வாங்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு போகணும். அதே மாதிரி தான் அலிப்பிரிலையும் இனிமேல் திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்க ஏற்பாடு செய்ய போகிறோம் சொல்லி டிடிடியோட ஈஓ திரு சியாமலா ராவ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அலிப்பிரியில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை காளி கோபுரத்தில் போய் ஸ்கேன் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் தரிசனம் பார்க்க முடியுங்கிறத நினைவில் வச்சுக்கணும். இதற்கான தேதி எப்போல இருந்து நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம் சொல்லிட்டு விரைவில் அறிவிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பிரம்மோற்சவ அப்டேட்டு தான். ஒவ்வொரு வருஷமும் பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு ஒரு மாதம் அல்லது 40 நாட்களுக்கு முன்னாடி அந்த பிரம்மோற்சவத்தில் என்னென்ன நாள் என்னென்ன சேவைகள் நடைபெறும், இல்லை என்னென்ன விசேஷங்கள் நடைபெறும் சொல்லிட்டு கம்ப்ளீட் கைடு ஒன்று எப்போவுமே டிடிடியில் இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
அந்த புத்தகமானது இந்த வாரம் அன்னமய பவனில் நடந்த விழாவில் டிடிடியோட இஓ திரு ஷியாமலா ராவ் அவர்கள் வெளியிட்டாங்க. இந்த புக்கில் கம்ப்ளீட் டீட்டெயில் பிரம்மோற்சவம் பற்றி இருக்கும். வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதி அங்குர அர்ப்பணத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய பிரம்மோற்சவமானது அக்டோபர் 12ஆம் தேதி முடிவடைகிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரம்மோற்சவத்தில் ரொம்ப முக்கியமான கருட சேவையானது வரக்கூடிய அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. இதை முன்னிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பும் டிடிடியில் இருந்து வந்திருக்குது. அதாவது முக்கியமான பிரம்மோற்சவத்தின் கருட சேவையின் போது அதிகப்படியான கூட்டம் வரும். அதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்வதோடு அங்கே மேல் திருப்பதிக்கும் கீழ் திருப்பதிக்கும் வரக்கூடிய 2 வீலர்ஸை அலோவ் பண்ண மாட்டோம். கருட சேவைக்கு மட்டும் 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டோன்றதை அறிவிச்சிட்டாங்க. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி திங்கக்கிழமை இரவு 7 மணியில் இருந்து அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் திருமலை கருட சேவையை முன்னிட்டு 2 வீலர் காட் ரோட்டில் மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாதுங்கிறத பக்தர்கள் நினைவில் கொள்ளுங்க. தரிசனம் பற்றியோ அக்காமடேஷன் பற்றியோ மற்ற டீட்டெயில்கள் ஏதாவது டிடிடியில் இருந்து வந்ததுன்னா உடனே நம்ம சேனலில் வீடியோவாக வந்துடும். முக்கியமாக பிரம்மோற்சவம் மற்றும் கருட சேவை குறித்து அடிக்கடி வீடியோவை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.